மகர ராசி சிகரம் தொடும் காலகட்டம் வந்துவிட்டன அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு சிறப்பு விஷயம் என்ன தெரியுங்களா? உழைப்பே உசுருங்க. உயர்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் ஒரு ஞானின்னு சொல்லலாம். அப்போ சும்மா இருக்கிறதெல்லாம் இந்த ராசிக்கு பிடிக்காது. ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கணும், சிந்தனை இருக்கணும், ஆக்கப்பூர்வமான விஷயங்கள், க்ரியேட்டிவிட்டி, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆர்வம் இந்த ராசியாக இருக்கும். தேடல் மிக்க ராசிங்க. ஆனால் இந்த ராசிக்கு இப்போ குரு பார்வை வந்திருக்கு. இந்த ஜூலை மாத பலனை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் கூட புது பகவான் வர முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சாச்சு. வேலையில் உயர் பதவி, சங்கங்கள் சபையில் உச்சம் தொடும் கால சூழ்நிலைகள், யாரிடம் அவமானப்பட்டோமோ அவர் முன்னே வாழ்ந்து காட்டும் சூழ்நிலைகள், இதெல்லாம் நடக்குதுங்க. அப்போ இந்த ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குன்னு சொல்லலாம். சார் குரு பார்வை இருக்குது, இது என்னென்ன சார் பண்ணோம்? குரு உங்கள் ராசிக்கு 3, உங்கள் ராசி மற்றும் 11ஐயும் பார்க்கும் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம், மனசு திருப்தியாகும், சிந்தனை தெளிவு பிறக்கின்றன, சுப தகவல் உண்டு. சுப தகவல்கள் அப்படின்னோமே, அது எதுனா திருமண ரீதியாக இருக்குமா, வேலை ரீதியாக இருக்குமா, தொழில் ரீதியாக இருக்குமா, அனைத்துமே. முதல் திருமணத்தை பற்றி பார்ப்போம். சார் இந்த உங்களுக்கு 2இல் ராகு 8இல் கேது இருக்குது. ராகு கேது உங்களை தடை செய்து கொண்டு இருக்கின்றன. ராகு கேது கொண்டான தோஷ பரிகாரம் செய்துவிட்டு திருமண அமைப்பு உண்டு. திருமணத்தில் பார்த்தால் மனதுக்கு பிடித்த வரன் வருகிற கால சூழ்நிலைகள். தடை ஏற்பட்டவங்களோட திருமணம் நடக்குங்க. நிறைய பேருக்கு திருமண பேச்சுவார்த்தை பேசி நின்னது, பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி போய் நின்று வச்சு சார் ஒருத்தர் அடித்தே நின்னது. ஏன் சார் நின்னது? அப்போ சூட்சமாக விஷயங்கள் தெரியாமல் இருந்தாங்க. இப்போ தான் நிறையா மாறி இருக்குது. அப்போ திருமணம் உண்டு. இப்போ திருமணம் பொறுத்தவரை கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணுங்க. சும்மா பழைய 10 பொருத்தம் 10வது பொருத்தமாக போச்சு. ரைட். அடுத்து சார் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் முக்கியம். அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சமிட்ட குருவோடு இருக்கும்போது கூட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், புது பிஸ்னஸை உருவாக்குறது, அதற்குன்னு ஒருத்தட்ட போய் ட்ரைனிங் கற்றுக்கக்கூடிய அம்சங்கள், நம்பர் ஆஃப் கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ண வழிவகைகள் கிடைக்கிது, சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கிறது. இது போல் தொழிலை வளர்த்து எடுக்க பேலன்ஸ் பண்ணக்கூடியது. பொதுவாக ஒரு ராசிக்கு சொன்னேன், உங்கள் வீட்டில் இந்த வேயிங் பேலன்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, அந்த தராசு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்கன்னு. எங்கள் இதில் எங்கே வைக்கணும்? அவர் வைக்க சொன்னேன், வச்சார். லாயர் ஆஃபீஸில் வைக்கிற மாதிரி இருக்குது சார், வைங்கன்னு. வச்சதுக்கப்புறம் சொல்லுங்கள், நகைக்கடை மாதிரி ஒன்று வச்சாங்க, இந்த தராசு மாதிரி நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. அது அதிர்ஷ்ட குறியீடாக இருக்கும். அது மாதிரிலாம் பண்ணலாம். ரைட். இப்போ முக்கியமாக ஹெல்த் வைஸ், ஸோ வெப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் ப்ரோட்டீன் கண்டென்ட் பொருட்கள் அதிகமாக சாப்பிட வேண்டாம், தவிர்த்து விடுங்கள். குடும்ப ரீதியாக செல்வம் விஷயத்தை பார்ப்போம். சார் பண வருவாய் அதிகரிக்கின்றன, கையிருப்பு பணம் அதிகரிக்கும், கமிஷன் வகையில் வருமானம் உண்டு, குடும்பத்தில் சின்ன மாற்றங்கள் உண்டு, சில தூர பயணங்கள், ட்ராவல் இதெல்லாம் இருக்குது. இது நல்லாயிருக்கும். இப்போ குடும்பம் எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. அப்போ எக்ஸ்பேன்ஷன்னா காதலன் காதலி ஒன்று சேர வாய்ப்புண்டு, திருமண அமைப்பு சொன்னோம், குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு, குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் வந்திருக்குங்க. சுபமான காலகட்டங்கள், பிரிந்தவர் ஒன்று சேருதல். ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க சார், திருப்பி வரல சார், புதிய உறவு வருதோ இல்லையோ, பழைய விடுபட்ட உறவுகள் வரும். அப்போ பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். சார் இடம் வீடு சொத்து வாங்கலாமா? பொதுவாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு யோகம் இருக்குது. ஃபஸ்ட்டு விற்கிற யோகம், அப்புறம் வாங்குகிற யோகம். விற்கிறது சின்னதாக விற்று இன்னொன்று பக்கம் வாங்குறவங்களுக்கு ஓகே. இல்லை சார் முதல்ல வாங்குகிறோம், அப்போ கவனமாக பார்த்து வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், டாக்குமெண்டேஷன் வேலைகள்லாம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்குது. இந்த ராசி எதில் தான் நான் ஹெல்த்து சொன்ன மாதிரி ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் சூப்பராக இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இருக்கின்றன. நிறைய பேர்த்துக்கு சொல்கிறேன், சார் வெளிநாடு கவர்மெண்ட் நல்லாயிருக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க, ஷைன் பண்ணி ஜெயிச்சிருவீங்கன்னு. இந்த மகரம் வாழ்வில் மிகப்பெரிய உச்சம் பெறுகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. என்ன இந்த ராசி கொஞ்சம் கடுமையாக ஆல்ரெடி உழைக்கிற ராசி, சிந்தித்து செயல்படுகிற ராசி. நல்ல நண்பனையோ நல்ல துணையோ தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீங்க. காவல் தெய்வம் வராகியும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்வின் வெளிச்சம் வெற்றி வந்து கொண்டே இருக்குங்க. இதாங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சார பலாபலன்கள் நமக்கு செய்யும் சாதக பலன்கள் என்ன, பாதகம் என்ன தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது துல்லியத்தை நோக்கி நகர்றாங்க. கோச்சாரம் ஆசையை கொடுக்கும், வாய்ப்பை கொடுக்கும், சம்பவம் தசாபுத்தி காலகட்டம் வரும். அப்போ நமக்கு இது எடுத்துக்கலாமா வேண்டாமான ஜாதக ரீதியாக பார்க்கணும். உங்கள் தனித்த ஜாதகம் பார்க்கும்போது சார் திருமண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இடமாற்றங்கள் எதாக இருந்தால், சொத்து சுகம், குழந்தை பாக்கியங்கள், புகழின் வளர்ச்சி, கல்வி ரீதியாக, வேலை வாய்ப்புகள், நோய் நொடி, கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், திருமண உறவு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பிரச்சனை இருந்தால் அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, பணத்தை சேமிப்பேனா, உடல்நிலை நல்லா இருக்குமா, ஆயுள் ஸ்தான் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டுமா வெளிநாடு எப்படி இருக்கும், புகழ் எப்படி கிடைக்கும், கோயில் கட்டலாமா,
இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நிறைய பேத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சார் எப்போ பண்ணலாம், எது ரைட் டைம், என்ன மாதிரி பிஸ்னஸ், அது கோச்சாரத்தில் சொல்ல முடியாது, ஜாதக ரீதியாக சொல்ல முடியும். இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அற்புதமாக எது நடக்கும்னு தெளிவாக சொல்லிடலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கேடுங்க. நவீன காலகட்டத்துக்கு எந்த மெத்தட் இருந்தாலும் அது ஃபண்டமெண்டல் தான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடணும் ஜோசியத்தில் இந்த புக்கு. இந்த புக் பார்த்திங்கன்னா கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர பரிவர்த்தனைகளுக்கு உண்டானது, நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில் எழுதியிருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இது படித்து முடித்தோடனே நீங்களே ஒரு ஜோசியர் ஆயிடலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளெலாம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க் கூட கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்க இது வழிவகை என்ன. இந்த ஜூலை மாதத்தில் ஆடி அமாவாசையெல்லாம் வருது. முன்னோர்கள் திதி கொடுத்து வெற்றி பண்ணிக்கங்க. திதி கொடுத்தது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட விதியை மாற்ற ஒரு வல்லமை படைத்தது. ஆக மொத்தம் ஜெயிக்க வழி பறந்து விட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.